மன்னார்குடி ஊர் பெயருக்கும் அங்க அமைந்திருக்கும் ராஜகோபால சுவாமி டெம்பிளுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இந்த வீடியோல அந்த கோவிலினுடைய கட்டிடக்கலை, வரலாறு மற்றும் இந்த ஊரினுடைய பெயர் காரணம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் 33 ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல முதலாம் குலத்தொங்க சோழனால இந்த கோவிலானது கட்டப்பட்டது. பின்னர் 3ஆம் ராஜராஜ சோழன் மற்றும் 3ஆம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்துல இந்த கட்டுமானமானது தொடங்கியிருக்கு. அதன் பின் இந்த இடம் நாயக்கர்களின் கையில போகும்போது இந்த கோவிலானது விரிவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலினுடைய கட்டிடக்கலை தான் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு. 7 பிரகாரங்கள், 16 கோபுரங்கள், 24 சந்நிதிகள்னு ரொம்பவே பிரம்மாண்டமா இது காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாம இங்க அமைந்துள்ள ராஜகோபுரம் சுமார் 154 அடி உயரம் உண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த கோவிலினுடைய பழமையை உறுதிப்படுத்த இங்க பல இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலினுடைய மூலவரா இருக்கும் ராஜகோபால சுவாமி ரொம்பவே அழகா காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய தாயார் சங்கமல தாயார், அவங்களுக்கு தனி சன்னதி கொடுக்கப்பட்டிருக்கு. புராண கதைகளின்படி இவங்களை படித்தாண்டா பத்தினி அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த கோவில்னாலேயே இந்த மன்னார்குடியை சவுத் இந்தியாவின் துவாரகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர் பெயருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரானது முன்பு மன்னார் கோவில் அல்லது ராஜமன்னார் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கான். பின் எப்படி இது மன்னார்குடி அப்படின்னு ஆச்சுன்னா, மன்னார் அப்படின்றது இங்க இருக்கும் ராஜகோபால சுவாமியே குறிக்குது, குடி அப்படின்றது குடியிருப்ப குறிக்குது. அதனாலதான் இந்த ஊரினுடைய பெயர் மன்னார்குடி அப்படின்னு ஆச்சு. அதாவது ராஜகோபால சுவாமி குடியிருக்கும் ஊர் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு மன்னார்குடின்னு பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க.